Hi guys, welcome back to Modip Gen YouTube channel. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு அழைக்கப்படுற கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து இல்லை, போத்தனூர்லேருந்து. ஸோ எந்த ட்ரெயின்னு நீங்களே தமிழ்னு பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் போத்தனூர் போய் காட்டுறேன். ஸோ அதில் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து நான் போத்தனூருக்கு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பேசஞ்சர் ஏறி நான் போத்தனூர் போக போகிறேன். ஸோ என் கூட ஒரு கிரேசியான ட்ரெயின் ஜெர்னிக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ 4:40 ஆகுது டைம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் வந்து டிபார்ட் ஆகும் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் நிற்கும். ஸோ வாங்க நம்ம பிளாட்ஃபார்ம் 2 போகலாம். ஸோ கைஸ், பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து அரைவாக இருக்குது போல். நிறைய பேர் வந்து இறங்கி வராங்க ட்ரெயின்லேருந்து. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு போகிறது அப்படின்னு நம்ம வாங்க போகலாம். கைஸ், அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நின்றுட்டுருக்கு. இதுதான் நம்ம பேசஞ்சர் ட்ரெயினோட இன்டீரியர். ஸோ வேறு எதுவும் இல்லை, நம்மளோட செம்மொழி எக்ஸ்பிரஸ் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசஞ்சர் ட்ரெயின் தான் ரேக் ஷேரிங் பண்ணுது. இப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சைடில் ஓரில் தான் உட்காரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரெயினில் வந்து ஏரியாச்சு. ஸோ இந்த ட்ரெயின் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செம்மொழி எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் பண்ணுது. ஸோ எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சஸ் அண்ட் இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸில் இருக்க அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏசி கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்ட் ஓகே, பட் ஸ்லீப்பர் கோச்சும் அன்ரிசர்வ்டாக தான் விட்றாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, நீங்கள் கோயம்புத்தூர்ல வந்து யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னும் ஒரு ஸ்டாப் தான் இருக்க போகிறோம். ஸோ அது ஒரு ஸ்டாப் கூட இல்லை, அடுத்து 5 கிலோமீட்டரில் போத்தணும். நாங்கள் இறங்கிட்டு போகிறோம். நான் டிக்கெட்லாம் எடுத்துட்டேன். நம்ம வண்டி எடுக்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. இன்னும் சிக்னல் கிளியர் பண்ணல. ஸோ வாங்க நம்ம வண்டியோட டிபார்ச்சர் பார்க்கலாம். நம்ம வண்டிக்கு சிக்னல் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:18. ஸோ நான் 2 மினிட்ஸில் டிபார்ட் ஆகிடும். ஆன் டைம் டிபார்ட்டிங் கோயம்புத்தூர். சென்னை வந்தே பாரத்துக்கு பாருங்களேன், சாஃப்ரான் கலர் வந்தே பாரத் போட்டிருக்கிறாங்க. வாவ், நைஸ். அங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது கைஸ். சாஃப்ரான் வந்தே பாரத். நம்ம அப்படியே டிபார்ட் ஆகிட்டு இருக்கிறோம். கைஸ் அங்கே பாருங்க, சாஃப்ரான் கலர் வந்தே பாரத் போட்டிருக்காங்க. வாவ், பயங்கரமாக இருக்குது கைஸ். நம்ம வண்டியோட லோக்கோமோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அதில் காட்ட முடியல. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க, நான் பின்னாடி ஏறிட்டேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஸோ நான் எந்த லோக்கோமோட்டிவ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேப் 4 தான் போட்டிருக்காங்க. எந்த ஷேடுன்னு தெரியல, தூரத்துலேருந்து இப்போ தான் பார்த்தேன். ஸோ வேப் 4 தான் போட்டிருக்கிறாங்க. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம சர்ப்ரைஸ் கைஸ். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத் வந்து சாஃப்ரான் கலர் நின்றுட்டு இருக்குது. பார்த்தோன்னே எனக்கு ஒரு எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. சாஃப்ரான் கலர் வந்தே பாரத்தை பார்த்தோன்னே. கைஸ், நம்மளுக்காகவே லைட் அடிச்ச மாதிரி இருக்குது. இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து போத்தனூர் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு ஆக்சிலரேஷன் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம போத்தனூர் ஜங்ஷனே வந்து சேர்ந்துடும். ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிதுன்றதை தான் எக்ஸைட்டிங். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்டு பிளாட்ஃபார்மில் அமிர்த் பாரத் நிற்கும். ஸோ போட்டோம்னா அந்தாண்ட பிளாட்ஃபார்மில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிதுன்றதை போத்தனூரோட அரைவல் அப்போ பார்க்கலாம். கைஸ், இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வேப் 4 தான் போட்டிருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குது கைஸ் வியூ. அப்படியே விடிகிற டைமில் நம்ம ட்ரெயின் அப்படியே டேர்ன் ஆகிட்டு இருக்கிறது. வாவ், செம்மையாக இருக்குது. கைஸ், சீரியஸ்லி வேற லெவல், சான்ஸே இல்லை போங்க. அல்டிமேட், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை கைஸ். சன்ரைஸ், வாவ் வாவ். பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோட் சைட் வியூ அப்படியே இப்படி திருப்புனா ஹெவன் கைஸ். சீரியஸ்லி ஹெவன்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி நின்றுட்டு இருக்கிறான் பாருங்க, வேக் 9ஓட. அப்படியே நம்ம போத்தனூர் ஜங்ஷனுக்குள்ளே அரைவ் ஆகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா போத்தனூர் ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ வந்தே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகுது. ஸோ நல்லா வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்தாச்சு. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:40 தான் ஆகுது. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 7:40க்கு தான். இன்னும் 1 மணி நேரம் கிட்ட இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே அப்படியே நடந்து போகலாம். அப்படியே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சு போத்தனூர் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கிறோம். நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஷேர் கார் இதுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டியே இருக்குது. நம்ம லோக்கோ பார்க்க போயிட்டுருக்கோம். ஸ்பெஷல் வண்டினா என்ன லோக்கோன்னு உங்களுக்கே தெரியும். எந்த லோக்கோ? வேக் 9. அவ்வளோதான். அங்கே நம்ம போய் லோக்கோ பார்க்கலாம். லோக்கோ இதுதான், வேக் 9. கைஸ், ஆன் டைம் டிபார்ட்டிங் போத்தனூர். கைஸ், ஆன் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போத்தனூர்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா D1 கோச். பட் நம்ம அன்ரிசர்வ்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்மளோட விளாகர்ஸ் இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் போக போக நான் அவங்கள காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போத்தனூர்லேருந்து டிபார்ட் ஆகிட்டு இருக்கோம். நம்மளோட போத்தனூர் தன்பாத் அம்ரித் பாரத் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்கு. வேப் 7ஓட இங்கே ஒரு வேப் 7 இருக்குது. அந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷோ வேப் 7 தான். ஸோ அதுதான் பயங்கரம் கைஸ். அப்படியே நம்ம ட்ரெயின் மெயின் லைனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின் ஆஸ் யூஷுவல் போத்தனூர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் போய் தான் போவோம். பட் நம்ம அப்படி போகிறது கிடையாது. நம்ம வந்து பைபாஸ் கேபின் எடுத்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் போகாமல் இருகூரில் போய் நம்ம ட்ரெயின் வந்து ஜாயின் ஆகும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ வெஸ்ட் கோஸ்ட் பின்னாடியே தான் நம்ம போய்கிட்டு இருப்போம். கைஸ், அப்படியே வேக் 9 நின்றுட்டுருக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட் வரணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பைபாஸ் லைன் அங்கே தான் பிரியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வருவாங்க. ஸோ அதனால தான் ட்ரெயின் ஸ்லோ வருது. பட் இது மட்டும் ட்ரோன் ஷாட்டில் இருந்துச்சுன்னா ட்ரெயின் பாம்பு மாதிரி வரும் பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் போகிறத நம்ம அப்படியே கேபின் எடுத்துருவோம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா போத்தனூர்லேருந்து கிளம்பி ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. கைஸ், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. ஸோ அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பூர் தான். ஸோ திருப்பூருக்கு நடுவில் இருக்க எல்லா ஸ்டாப்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினை ஸ்கிப் பண்ணிவிடும். திருப்பூர் தான். ஸோ வாங்க நம்ம வாவ் கைஸ், நேச்சரை பாருங்கள். இருங்க, உங்களுக்கு இந்த அழகு அப்படியே ரசிக்க வார்த்தையே இல்லை கைஸ் சொல்கிறதுக்கு. வாவ். நியர்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருகூர் ஜங்ஷன் கிட்டே வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரூட் பிரியும். ஸோ அப்படி போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் என்ன அப்படி போகிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு நார்த் ஸ்டேஷன் போய் கோயம்புத்தூர் ஜங்ஷன் போய்டும். இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா டோட்டல் பைபாஸ் லைன். ஸோ அங்கே அந்த ரூட் இங்கே தான் வந்துருச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஏன் இருகூர் ஜங்ஷனோட அவுட்டர் கேபினில் நிற்கிறோன்னா வெஸ்ட் கோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அது ப்ரியாரிட்டி ட்ரெயின், ஸ்பெஷல் ட்ரெயின். ஸோ அதனால இந்த ட்ரெயின் நான் குறை சொல்ல வரல. பட் இருந்தாலும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போகணும். டைமிங் வைஸ் பார்த்திங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அதனால தான் டைமை ஃபஸ்ட்டே விடுறாங்க. வெஸ்ட் கோஸ்ட் வந்து கிராஸ் பண்ணியிருப்போம் பார்ப்பீங்க. இந்த இடத்துல நான் போடுறேன் பாருங்கள், வெஸ்ட் கோஸ்ட் கிராஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால தான் நம்ம வண்டி இங்கே நிற்கிது. ஸோ எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ வெஸ்ட் கோஸ்ட் போய் 10 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வண்டி எடுப்பாங்க. ஸோ அவங்க நம்ம வண்டியோட டிபார்ச்சர் பார்க்கலாம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இருகூர் ஜங்ஷனுக்கு கிளியரன்ஸ் கொடுத்து உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இருகூர் ஜங்ஷன் நிற்காது. ஸோ லைன் பிரிஞ்சுட்டு இருக்கோம். இதை பாருங்கள், வண்டி கிளம்பிடுச்சு. இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து வர லைன். ஸோ நம்ம நார்மல் வந்தே வர உதயில வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் போயிடும். ஸோ அப்படியே நம்ம இருகூர் ஜங்ஷன் கிட்ட வந்துட்டுருக்கோம். வாவ், அந்த க்ளவுட்ஸோட ட்ரெயினுக்கு பார்க்குறதே நல்லா இருக்குது கைஸ். அவ்வளோதான், இப்போ நம்ம மெயின் லைன் மாறிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கிராசிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரப்தி சாகர் எக்ஸ்பிரஸ் தான். சோலூர் ரோடு தாண்டி வந்துட்டு இருக்கு. சோலூர் ரோடு இங்கே தான். ஸோ வந்துடுவான், வாங்க நம்ம கிராசிங் போடலாம். வண்டி வரும்னு பார்த்தா இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆகும்போது ஏமாந்தாச்சு. திருப்பூர் அவுட்டரில் இருக்கிறோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டிலேயோட நம்ம திருப்பூர் ஸ்டேஷனுக்குள்ளே அரைவ் ஆகிக்கிட்டு இருக்கிறோம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து டிபார்ட் ஆகிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினோட ஃபேர் பார்த்துக்கலாம். நம்ம ட்ரெயினுக்கு எவ்வளோ ஃபேர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 215 ஆச்சு. பட் ஆனால் யூபிஐ சார்ஜஸ்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 217 எனக்கு வந்து புக் பண்ணுறப்ப வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா D1 கோச். பட் ஆனால் நான் அன்ரிசர்வ்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் போர்ட்டில். ஸோ அதனால் அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் போர்ட் இருக்குது. ஸோ அதனால தான் வாங்க நம்ம திருப்பூர் டிபார்ட்டிங் பார்க்கலாம். நம்ம வண்டியோட டாப் ஸ்பீடே வந்து பார்த்தீங்கன்னா 90 தான். வேக்னேன் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான். நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மேங்களூர் வண்டி வந்துட்டு இருக்கு. இன்னாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எல்ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதே நிற்கிது. அந்தாண்டு ஏதோ ஒரு ட்ரெயின் நிற்கிது. எந்த ட்ரெயின்னு தெரில. ஸோ ஏதோ எம்டி ரேக்ஸ் தான் நிறுத்தி வச்சுருக்குறாங்க வண்டி. ஸோ எந்தன்னு தெரில. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பி. ஒரு வண்டியோட எம்டி ரேக்ஸ் நிற்குது. ஸோ புது எல்ஹெச்பிக்கு கோச். பெருந்தரை ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கேஎஸ்ஆர் பெங்களூர் எர்ணாகுளம் வந்தே பாரத் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க அதோட கிராசிங் பார்க்கலாம்.
நம்ம ஏற்காடு எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்குது. நம்ம ஷால்மினார் எக்ஸ்பிரஸ் நிற்குது. கைஸ், ஈரோடு ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரைவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்ஸோட ஸ்டாப்ஸ் பண்ணலாம். நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போத்தனூர் அடுத்து திருப்பூர், ஈரோடு, சேலம், மொரப்பூர், ஜோலார்பேட், காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர் வழியாக சென்னை சென்ட்ரல் போகுது. ஸோ இதுதான் நம்ம வண்டியோட ஸ்டாப்ஸு. ஸோ நம்ம இந்த வண்டி ஃபுல் ஸ்ட்ரெச் எடுக்க போகிறோம். ஸோ வாங்க. நம்ம ஹெம்சாகர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுக்குள்ளே அரைவாயிட்டு இருக்கு. அந்த கர்வ் எடுத்து அரைவாயிட்டு இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் ஃபோனில் நான் காட்டுறேன். ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் வேப் 7ஓட வரும். நம்ம ஈரோடு லோக்கோ ஷெட் இதுதான். ஈரோடு ஷெட்டோட வேப் சவுண்ட்ஸ் மட்டும் பாருங்களேன். கண்ணாடி ஜொலிக்குது. நல்லா இருக்கு கைஸ் பார்க்கறதுக்கு, ஸ்டிக்கரிங் பண்ணி. நம்ம அம்ருத் பாரத் வேப் 5 நிற்குது. மறந்துடுச்சு. நம்ம காவேரி ஆறு வருது. வாவ், தண்ணி சூப்பரா இருக்குது. அப்படியே கீழே தண்ணியை பாருங்க. துரக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு LHBயோட நியூ ரேக்ஸ் நின்றுட்டு இருக்குது. வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2025-26 மேனுஃபேக்சர்டு. சேலம் ஜங்ஷன்ல போர்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தன்பாத் அலப்பி எக்ஸ்பிரஸ் அலப்புலா எக்ஸ்பிரஸ் நிற்குது. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 hours டிலேல வந்திருக்கிறோம். சேலம்ல டீ வாங்கியிருக்கோம். டீ இல்லாமல் நம்ம ஜேர்னி போகுமா? நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா போத்தனூரில் காலையில் வந்து 7:40 கிளம்புது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4:45 வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம வண்டிக்கான டைம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வண்டினால ஸ்லாக் டைம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வண்டி எடுக்க போகிறாங்க. வாங்க நம்ம டிபார்ச்சர் பார்க்கலாம்.
கைஸ் நம்ம அரக்கோணம் மெமோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஃபோட ரேக்ஸில் வருது கைஸ். கைஸ் டேனிஷ் பெட் ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணுறோமா இல்லை அன்ஷெடியூல் ஹால்ட்டான்னு தெரியல. சதாப்திக்கு ஆங்கிங் கொடுத்துட்டாங்க. சதாப்தி கிளம்ப போகுது. சதாப்தி கிளம்பிடுச்சு. சதாப்தி டிபார்ட் ஆகிடுச்சு. ஒரு அன்ஷெடியூல்டு ஹால் டேனிஷ் பெட்டில். ஸோ எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஸ்ட் கோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொம்முடிக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அந்த வண்டி கிளம்புனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விடுவாங்க. ஏன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பொம்முடியில் கிராசிங் இல்லை, அதாவது ஸ்டாப் இல்லை. ஸோ அதனால் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொரப்பூர் தான் ஸ்டாப்பு. ஸோ வாங்க நம்ம டேனிஷ் பெட்டோட டிபார்ட்டிங் பார்க்கலாம். மொரப்பூர் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 மினிட்ஸ் டிலேயோட வந்திருக்கோம். நம்ம மொரப்பூர் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியாத சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஸோ என்னென்னு கேட்குறீங்க, நம்ம உதயில் வர்றப்போ திருப்பதி இன்டர்சிட்டி வந்து உதயை ஓவர்டேக் பண்ணிச்சுல, அந்த சம்பவம் தான். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வந்து நம்ம திருப்பத்தூரை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். கைஸ் நம்ம தலைவர் விவேக் வந்துட்டு இருக்காரு ஒரு 5 மணி நேரம் டிலேயோட. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. நம்ம வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல, வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
இப்போ தாங்க ஜோலார்பேட்லேருந்து வெளியே போயிருக்கோம். இப்போ தான் கிளியரன்ஸ் கிடச்சி நம்ம ஜோலார்பேட் உள்ள போயிருக்கோம். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டாச்சு, காட்பாடியில் வந்துடும். ஸோ என்ன ஃபுட் ஆர்டர் போட்டிருக்கோன்றதை காட்பாடியில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஜங்ஷன் வந்திருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 லைன் பிரியும். எந்தெந்த லைன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போகிற லைன், சேலம் போகிற லைன், அடுத்து பெங்களூர் போகிற லைன் வந்து பிரியும். டோட்டலாக 3 லைன் பிரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸுக்கு ஒரு மெயின் ஹப் இந்த ஸ்டேஷனு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்லேருந்து ஆன் டைம் டிபார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம டிபார்ச்சர் பண்ணலாம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு பிரேக் போட்டு செக் பண்ணுவாங்க பிரேக்கிங் கரெக்டாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அதுதான் பண்ணியிருக்காங்க. வண்டியில் நான் ஒன்று நோட் பண்ணுங்க, என்னன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஷோரில் தான் வருவாங்க. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா அண்டர் ஷோரில் தான் இருக்கும். ஆனால் நான் வந்து D1ல ரிசர்வ் பண்ணிட்டேன். அந்த டிக்கெட்டை கூட நான் இந்த இடத்துல போடுறேன், சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா D1ல ரிசர்வ் பண்ணிட்டு இப்போ அண்டர் ஷோரில் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சார்ஜிங் போர்ட் இல்லை, அதனால நான் அண்டர் ஷோருக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ அதனால நான் வந்துட்டேன். ஸோ இதில் நான் என்ன நோட் பண்ணேன்னா அண்டர் ஷோரில் யாருமே இல்லை, எல்லா செகண்ட் சீட்டிங்கில் தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சீட்டை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ க்ரூ சேஞ்ச் ஆகிருக்கு, 90 ஸ்பீடு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்ப்போம் எவ்வளோ போகிறாங்கன்ட்டு. ஓம்பூர் வந்து பார்த்தீங்கன்னா 90 ஸ்பீடில் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். கைஸ் ஆன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்பாடி ஜங்ஷன் ரீச் ஆகிக்கிட்டு இருக்கோம். காட்பாடி ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு நம்ம உள்ளே வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஐடி வேலூர், அதாவது வேலூர் இங்கே தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஐடின்ற ஒரு பெரிய ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அது இங்கே தான் நீங்கள் காட்பாடி இறங்கி கூட போய்க்கலாம். காட்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PNR வச்சு கேட்டரிங் ஆர்டர் பண்ணிருந்தோம். ஸோ ஃபுட்டு வந்துருச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேன். பிரியாணி வந்துருச்சு, எனக்கு தெரியல. ஆமாம் ப்ரோ, ஒரே மாதிரி தான் இருக்குது ஃப்ளேவர் எல்லாமே. ஸோ அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். அதான் இருக்குது, நல்ல பிரியாணி கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பர் பிரியாணி சாப்பிட்டேன். பார்த்துருப்பீங்க நீங்களே, சிக்கன் ஃப்ரை பிரியாணி சூப்பராக இருந்தது. சிக்கன் பீஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 கொடுப்போம் நான் ஸ்டார் ரேட்டிங். மீதி அந்த 5% எங்கன்னு பார்த்தோன்னா மயோனஸ் இல்லை சிக்கனுக்கு, அதை மைனஸ் தான் சூப்பராக இருந்திருக்கும். அப்பா மற்றபடி எல்லாம் பிரியாணி சூப்பராக இருந்தது கைஸ். பிரியாணி வந்தனால நம்ம காட்பாடியோட டிபார்ச்சர் எடுக்க முடியல சாப்பிட்றதுக்கு, அதாவது கைக்கும் வாய்க்கும் போர் போயிட்டு இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ச்சர் வீடியோ எடுக்க முடியல. அடுத்து நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் கிட்டே வந்துட்டோம். ஸோ பார்க்கலாம் வாங்க அரக்கோணம்க்கு எப்போ போகிறாங்கன்ட்டு.
கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ்க்காக ஓவர்டேக்குக்கு போட்டாங்க தலங்கைன்னு ஒரு ஸ்டேஷனில். ஸோ என்னடா சம்பவத்தை காணும்னு பார்த்தா இந்த வந்துருச்சு சம்பவம். ஸோ பரவாயில்ல, ரயில் ஃபேனாக ஜாலியாக இருக்குது. பட் இந்த கோச்சில் இருக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அந்தாண்டி எவனோ ஒருத்தன் போகிறான், வேக்னு கூட்ஸ் போகிறான். ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்குது கைஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை கைஸ். சங்கமித்ரா சீரி பாஞ்சிக்கிட்டு வாப்போ பயங்கரமான ஸ்பீடு கைஸ். வாவ் வாவ் கிரேசி ஸ்பீடு. வாவ் வாவ் 130 எடுத்து போவாங்க, பயங்கரமா இருக்கு. சென்னை சென்ட்ரல் அசோகபுரம் இன்டர்சிட்டி மாதிரி ஆயிடுச்சு. லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டுலேருந்து வர லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பதி போகிற லைன். நம்ம விவேக் எக்ஸ்பிரஸ்லாம் இந்த லைனில் தான் போவோம். இந்த ரூட்லேயே இருக்கிற முக்கியமான ஒரு ஹால்ட்டுக்கு வந்திருக்கோம், அரக்கோணம் ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். கைஸ் நம்ம சப்தகிரியோட புது ரேக்ஸ். கைஸ் காலையிலேருந்து வண்டி உருட்டிட்டு 90ல் வந்ததுக்கு இப்போ 100 போகிறாங்க கைஸ். 98 99னா 100 போகிறாங்க கைஸ், பரவாயில்ல. பேக் 9க்கு இப்போ தான் கோவம் வந்திருக்கு போல, நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது.
ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினோட லாஸ்ட்டு ஸ்டாப்பான பெரம்பூர் வந்துட்டோம். ஸோ பெரம்பூர் வந்து யார் பெரம்பூர்னால என்ன ஞாபகம் தெரியும்? எஸ், நம்மளோட சிஎம் ஓட தொகுதி பெரம்பூர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 minutes தான் ஹால்ட்டு. அடுத்து நம்மளுக்கு சென்ட்ரல் ரீச்சிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:45. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4:26 ஆகுது. ஸோ ஆல்ரெடி 26 minutes லேட்டாக வந்திருக்கு. இங்கே 4 o'clock வரணும். ஸோ எப்போ வந்து பெரம்பூரில் டிபார்ட் ஆகி சென்ட்ரல் போகிறாங்கன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அரைவ் ஆகி சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நான் இங்கேருந்தே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு கிரேசியான ட்ரெயின் ஜர்னியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்புகள் நான் எதுவும் சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. அந்த தப்பை நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த தப்பை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பை.